Morning students, today we are going to see about lesson 6, that is cell. Okay, the unit of life nu கொடுத்திருக்காங்க. So இந்த லெசன்ல உங்களுக்கு வந்து பார்த்தா டிஸ்கவரி கண்டுபிடிப்பை பத்தி சொல்லிருக்காங்க. அடுத்து மைக்ரோஸ்கோபி பத்தி சொல்லிருக்காங்க. செல் தியரி, செல் டைம்ஸ், பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் டிஃபரன்ஷியேட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்து செல்லோட இம்பார்ட்டன்ட் ஆர்கனல்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, அதுக்கு அடுத்து நியூக்ளியஸ் பத்தி சொல்லிருக்காங்க, ஃபிளாஜ் எல்லாம். So first introduction பாருங்க. The word cell comes from the Latin word celle. Okay, the லத்தீன் மொழி, அந்த லத்தீன் மொழியில் சொல்லியிருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த செல்லுன்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலேருந்து செல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்மால் கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு சிறிய பெட்டின்னு சொல்லியிருக்காங்க. The word cell was first used by Robert Hooke in 1662. யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுன்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராபர்ட் ஹூக் தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு. Therefore the term cell is as old as 300 years. ஓகே, ஸோ 300 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கத்தில் இருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த செல் என்ற சொல் வந்து வழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்கவரி பாருங்கள். அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் பற்றி கொடுத்துருக்காங்க. 384 through 322 BC was the one who was first recognized that animals and plants consist of organized structural units. ஓகே, ஸோ தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டமைப்பு அலகுகளை கொண்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அலகுகளை கொண்டுள்ள ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டறிந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரால் வந்து பார்த்தோன்னா அதை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் வாட் இட் வாஸ். ஓகே, இவரால் வந்து விளக்க இயலவில்லைன்னு சொல்கிறாங்க இதன் பற்றி. ஓகே, அடுத்தது இன் 1660s பார்த்தீங்கன்னா தட் இஸ் ராபர்ட் ஹூக் அப்சர்வ் சம்திங் விச் லுக்ஸ் லைக் அனிகோம் வித் கிரேட் லிட்டில் பாக்ஸஸ் விச் வாஸ் லேட்டர் கால்ட் அஸ் செல். ஸோ ராபர்ட் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா தேன்கூட்டில் உள்ள பல சிறிய அறைகள் கொண்ட அமைப்பை, அதாவது எதில் கண்டுபிடிச்சோன்னா காக் டிஷ்யூஸில் பார்த்தார். ஓகே, தேன்கூடு உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறைகள் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனிகோம் வித் கிரேட் லிட்டில் பாக்ஸஸ் மாதிரி சொல்கிறாங்க, அதாவது செல்லுன்னு சொல்கிறாரு. இன் 1665 அவர் சொல்லியிருக்காங்க. இ கம்பைல்ட் இஸ் ஒர்க் ஆஸ் மைக்ரோகிராஃபியா. ஓகே, ஸோ இவரோட இந்த செயல்கள், இந்த பணிகள் வந்து பார்த்தோன்னா மைக்ரோகிராஃபியா சொல்கிற என்ற பேரில் தொகுத்து வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் ஆண்டனி வான் லீவன்ஹாக் அப்சர்வ்ட் யூனிசெல்லர் பார்ட்டிகல்ஸ் விச் he named as animalcules. இந்த ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா துகள்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. அந்த யூனிசெல்லர் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துகள்களாக இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் இதை தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்க, அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காரு. யாருன்னா ஆண்டன் வான் லீவன்ஹாக். அடுத்து ராபர்ட் ப்ரௌன் 1831 to 39 he described the special body in a plant cells called as nucleus. ஓகே, ஒரு உருண்டையான வடிவம் இருக்குது, ஒரு உருண்டையான அமைப்பு இருக்குது அந்த செல்லுக்குள்ளாருன்னு சொல்லும்போது அதுதான் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னா ராபர்ட் ப்ரௌன். அடுத்தது H.J. Dutrojet in 1824, a French scientist, was the first to give an idea on cell theory. ஓகே, செல்லோட கோட்பாடை பற்றி ஃபஸ்ட்டு கருத்து யார் சொன்னது? ஓகே, யாருன்னா Dutrojet. ஓகே, he was a French scientist. Later Matthias Kleiden, a German botanist, and Theodor Schivan, German zoologist, outlined the basic features of cell theory. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட கொள்கைகள் அடிப்படையில் அதோட பண்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, செல்லோட அடிப்படையில் ஏற்கனவே கோட்பாடை பற்றி சொல்லியிருக்காங்க, ஐடியா கொடுத்துருக்காரு. அந்த செல்லோட கோட்பாடில் அதோட பண்புகளை பற்றி யார் சொன்னதுன்னா இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான், பொட்டானிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ருடால்ஃப் விர்ச்சோ 1858 explained the cell theory by adding a feature standing that all living cells arise from the pre-existing living cells by cell divisions. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ருடால்ஃப் விர்ச்சோ என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து உயிருள்ள செல்களும் ஏற்கனவே உள்ள உயிருள்ள செல்களிலிருந்து செல் பகுப்பின் மூலம், அதாவது செல் டிவிஷன் மூலமாக உருவாகின்றன சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே உயிருள்ள செல்கள் ஏற்கனவே உள்ள உயிருள்ள செல்களிலிருந்து உருவாகி இருக்கு. அதாவது the cells which is comes from, that is arise from pre-existing living cells. அப்போ by what division? Cell divisions. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சில கண்டுபிடிப்புகளாக சில உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. முக்கியமானது வந்து பார்த்தோன்னா ராபர்ட் ப்ரௌன் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியஸை பற்றி ஸ்பெரிக்கல் பாடி செல்லுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செல் தியரி பற்றி யார் டுட்ரோஜெட் சொல்லியிருக்காரு. பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் செல் தியரி வந்து பார்த்தோன்னா உனக்கு மத்தியஸ் கிளீடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்கள் ஏற்கனவே இந்த செல்கள்லேருந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா செல் டிவிஷன் மூலமாக உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ருடால்ஃப் விர்ச்சோ கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்தது மைக்ரோஸ்கோப்பி. ஸோ நீங்கள் செல்களை பற்றி சொன்னீங்க. செல்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அதோட ஸ்பெரிக்கல் பாடி நியூக்ளியஸை பற்றி சொல்லியிருக்கீங்க, செல் தியரி பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே உருவான செல்கள் வந்து உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ செல்கள் வந்து நம்ம பார்க்க எளிமையாக பார்க்க முடியாது, சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. நீங்கள் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். ஓகே, செல்லோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸோ செல்லோட அந்த ஆர்கனல்ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் மூலம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு
பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை நுண்ணோக்கி பற்றி சொல்லியிருக்காங்க. மைக்ரோஸ்கோப் இஸ் அன் இன்எவிட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஸ்டடிங் த செல்ஸ் அண்ட் சப்செல்லுலர் ஸ்ட்ரக்சர். ஒரு முக்கியமான விஷயம் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இன்எவிட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லு பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லோட நுண்ணமைப்பை பற்றி படிக்கிறதுக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, செல் அண்ட் சப்செல்லுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். It offers a scope in studying microscopic organisms. எதை பற்றி படிக்க போனால் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ். Therefore it is named as microscopes. ஓகே, ஒரு நுண்ணிய உயிரினங்களை பற்றி தான் படிப்பதற்காக தான் இந்த மைக்ரோஸ்கோப் அந்த பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை என்ன சொல்கிறாங்க, மைக்ரோஸ்கோப் சொல்கிறாங்க. மைக்ரோஸ்னா ஸ்மால்னு சொல்கிறாங்க, அதாவது சிறியன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்கைப்பியன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டு சி. ஓகே, பார்த்தோன்னு சொல்கிறாங்க. ஸோ we can easily find out the nature of the cell only through the microscope. ஸோ இன் க்ரீக் டெர்மினாலஜின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மைக்ரோஸ்கோப் இன் க்ரீக் டெர்மினாலஜின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து யார் இன்வென்ட் பண்ணதுன்னா எஸ் ஜான்சன் சொல்கிறத இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பார்த்தீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. யார் கண்டறிந்தாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எஸ் ஜான்சன். ஸோ மைக்ரோஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் த லென்ஸ் சிஸ்டம் விச் பேசிக்கலி ரிலேஸ். ஸோ மைக்ரோஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் வாட் சிஸ்டம், லென்ஸ் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ நுண்ணோக்கியானது மைக்ரோஸ்கோப் வந்து லென்ஸ் அமைப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒர்க்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒர்க்ஸ் ஆன் வாட் சிஸ்டம், லென்ஸ் சிஸ்டம் விச் பேசிக்கலி ரிலேஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அண்ட் லென்ஸ் சச்சஸ் சொல்லும்போது ரிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ரிஃப்ளெக்ஷன் எதிரொலித்தல்னு சொல்லியிருக்காங்க. when the incident of light falls on the mirror we can see the reflection also takes place. angle of reflections கொடுத்துருக்காங்க. அப்போ ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். மேக்னிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உரு பெருக்கம் சொல்லுவாங்க. ஸோ we can easily make the small object seems into a larger object. ஸோ மேக்னிஃபை பண்ணலாம். ability to make a smaller object into a smaller, that is a larger object into a smaller object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் இன்டு லார்ஜர் ஆப்ஜெக்ட் சொல்லும்போது மேக்னிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூமெரிக்கல் அப்ரேச்சரும் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் அப்ரேச்சர்னா லைட் கேதரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, லைட் கேதரிங் அப்படின்னு சொல்லலாம் நியூமெரிக்கல் அப்ரேச்சர்ஸ். ஓகே, த காமன் லைட் மைக்ரோஸ்கோப் விச் ஹஸ் மெனி லென்சஸ் ஆர் கால்ட் அஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ். உங்களுக்கு பல லென்ஸ்களை கொண்ட பொதுவான மைக்ரோஸ்கோப்னா சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. த மைக்ரோஸ்கோப் டிரான்ஸ்மிட்ஸ் விசிபிள் லைட் ஃப்ரம் சோர்ஸ் டு ஐ ஆர் கேமரா த்ரூ சாம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ள மாதிரிகள், அதாவது பார்த்தோன்னா தொடர்பு உள்ள மாதிரிகள் எப்படி இருக்குன்னா நுண்ணோக்கின் மூலங்கள்லேருந்து வெளிப்படும் ஒளியை கண்கள் அல்லது நிழற்பட கருவிக்கு செலுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து விசிபிள் லைட் வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோப்பில் டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் சோர்ஸ் டு ஐ ஆர் கேமரா த்ரூ சாம்பிள். ஸோ முக்கியமான பிரின்சிபல்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்ஷன்ஸ், மேக்னிஃபிகேஷன்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அப்ரேச்சர்ஸ். ஸோ மைக்ரோஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் வாட் சிஸ்டம், லென்ஸ் சிஸ்டம். ஓகே, உங்களுக்கு லென்ஸ் அமைப்பின் அடிப்படையில் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மைக்ரோஸ்கோப்னா கொடுத்துருக்காங்க, பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் இஸ் routinely used microscope in various aspects of cells. செல்களை பற்றி பல்வேறு அம்சங்களை அறிவதற்கு இந்த மைக்ரோஸ்கோப் தான் பயன்படுத்துகிறாங்க. Okay, various aspects of cells. It allows light to pass directly through the specimen. Light வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஸ்பெசிமன் மேலே படும் and shows as well as a distinguished image from different portion of specimens. ஸோ உங்களுக்கு லைட் அது மேலே பட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னு சொல்ல மாதிரியின் பல்வேறு உங்களுக்கு வேறுபட்ட பிம்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி சார்ன்னு சொல்லும்போது லைட் வந்து அப்சர்ப்ஷன் விசிபிள் லைட் அது மேலே பட்டு கான்ட்ராஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்பெசிமென் அந்த போர்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் நல்லா உங்களுக்கு அழகான இமேஜஸ் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. த கான்ட்ராஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ்ட். ஸோ எப்படி சார் இமேஜஸ் வந்து லைட் பட்ட உடனே அழகாக அந்த இமேஜ் நம்மளுக்கு தெரியுது உள்ளே வந்து பார்த்தோன்னா வி ஹவ் டு மேக் இட் பை ஸ்டெய்னிங். அந்த ஸ்பெசிமென் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டெய்னிங் கொடுக்கணும், சாயத்தை ஏற்படுத்தணும். அப்போ அந்த ஸ்பெசிமென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது, அதில் நியூக்ளியஸ் இருக்குது, ஆர்கனல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெய்னிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்கனல்ஸ் ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், அதோட நேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெசிமென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லைட் அது மேலே பட்ட உடனே உங்களுக்கு அதை என்ன பண்ணணும் முக்கியமாக வந்து ஸ்டெய்னிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டெய்னிங் வித் ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க. சாயமேற்றுதல்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் ரியாக்ட்ஸ் வித் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெய்னிங் கொடுக்கும்போது அந்த சாயமேற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்களில் வெவ்வேறு செல்கள் அந்த செல்லோட உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் அந்த ஆர்கனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு தெரியும். we can easily identify the organs which is present in essence by using a reagent. Okay, so அதுதான் இங்கே கொடுத்துருக்க distinguish image from different portion of specimen depending upon the contrast from absorption of what light, visible light. ஸோ செல்லோட பார்த்தீங்கன்னா
ஒரு பல்வேறு அம்சங்களை அறிவதற்கு வழக்கமாக இந்த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மிகை ஒளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லைட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ரேஸ் இங்கேருந்து பாஸ் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சோர்ஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸில் பாஸ் ஆகிட்டு கண்டென்சர் லென்ஸ் மூலம் பாஸ் ஆகிட்டு அவனுக்கு ஸ்பெசிமெனில் படுது. ஓகே, ஸ்பெசிமென் நம்ம ஒரு கிளாஸ் ஸ்லைடில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் எடுத்திருக்கோம். ஒரு செல்லோட அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த ஸ்பெசிமென் நம்ம இந்த கிளாஸ் ஸ்லைடில் எடுத்திருக்கோம். அண்ட் மைக்ரோ ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க. பிளேஸ்ட் அப்பான் தி அட்ஜஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஸ்லைடை வச்சுருக்கோம். ஓகே, த லைட் ரேஸ் தட் இஸ் ஃபோக்கஸ்டு பை condense onto the specimen on a micro slide placed on a adjustable platform that is stage. ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்பெசிமென் இருக்கும். ஸ்டேஜ் மேலே ஸ்பெசிமென் இருக்கும். அப்போ லைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் லென்ஸ் மேலே பட்டு உங்களுக்கு அந்த ஸ்பெசிமென் மேலே படுன்னு சொல்கிறாங்க. லைட் கம்ஸ் ஃப்ரம் a compact fluorescent lamp. Light comes from compact fluorescent lamp or light emitting diode system அந்த யூஸ் பண்ணலாம். ஸோ டெனிட் பாசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டெனிட் பாஸ்னால் லைட் பாசஸ் த்ரூ 2 லென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா நேம்லி த ஆப்ஜெக்ட் லென்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசர் டு த ஆப்ஜெக்டில் க்ளோஸர் இருக்கும். நம்ம எந்த ஸ்லைட் வச்சுக்கோம் ஆப்ஜெக்டில் க்ளோஸராக இருக்கும். அண்ட் தென் டு த ஐ பீஸ். ஓகே, ஐ பீஸ் தட் இஸ் க்ளோஸ் டு த ஐ. ஓகே, க்ளோஸ் டு த ஐ. ஸோ திஸ் இஸ் அ 2 lens system. One is that is objective lens and eyepiece lens. ஸோ there are 4 objective lens. நீங்கள் வந்து objective lens வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 5x வைக்கலாம், இல்லை 10x, இல்லை 45x, இல்லை 100x, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் இங்கே பாருங்கள் 5x, 10x, 45x, 100xன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது 10x, 45 பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது லென்ஸோட டயமீட்டர் அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5x இருக்குன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ இஸ் அபவுட் 1.5ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 10 பவர்னு சொல்லலாம். 10xன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இஸ் அபவுட் 0.5. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது லென்ஸ் டயமீட்டர் அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ விச் கேன் பி ரொட்டேட்டட் அண்ட் ஃபிக்ஸ் அட் அ சர்டன் பாயிண்ட் டு கெட் ரெக்கோர் மேக்னிஃபிகேஷன்ஸ். அப்போ நம்ம இந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீம்ஸ் லார்ஜர். எவ்வளோ பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளியர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் அப்ரோச்சர் அண்ட் இட்ஸ் ஓன் ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசால்விங் பவர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அப்ரோச்சர்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன். கேதரிங் ஆஃப் லைட் சொன்னேன். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக என்ன தேவைன்னா மேக்னிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, த சைஸ் ஆஃப் இமேஜ் ரிலேஷன் டு த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டு கெட் எ ஷார்ப் இமேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் 2 வகையான மேக்னிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மேக்னிஃபிகேஷன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி மேக்னிஃபிகேஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் இஸ் டன் பை அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகே, கரெக்டாக த ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் என்ன பண்ணுறீங்க, எது வந்து பண்ணுறீங்கன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகே, நுண்ணோக்கி மூலம் உருப்பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லென்ஸ் மூலம், அதாவது எந்த லென்ஸ்னா அப்ஜெக்ட் லென்ஸ் மூலமாக பெறப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முதன்மை உருப்பெருக்கம் சொல்லுவாங்க. ஓகே, எதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். உருப்பெருக்கம்னா மேக்னிஃபிகேஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன்ஸ் எதுனா ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகே, ஸோ அதோட இஸ் கால்ட் அஸ் பிரைமரி மேக்னிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஸோ உங்களுக்கு ரியல் இமேஜ் தருன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன இமேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ரியல் இமேஜ் உண்மையான ஒரு இமேஜ் தருன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் இன்வெர்டட் இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. தலைக்கீழான ஒரு பிம்பம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதே செகண்ட் மேக்னிஃபிகேஷன் பாருங்கள். செகண்ட் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் இஸ் அப்டைன் த்ரூ ஐபீஸ் லென்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் அப்ஜெக்டிவ் லென்ஸ் பிரைமரி மேக்னிஃபிகேஷன் சொன்னால். செகண்ட் மேக்னிஃபிகேஷன் வந்து சொன்னால் எது ஐபீஸ் லென்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஐபீஸ் லென்ஸ் called as a secondary magnification and it is a virtual image சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா virtual image, அதாவது உங்களுக்கு தலைக்கீழான ஒரு பிம்பம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தலைக்கீழான இமேஜ் தெரியும், தட் இஸ் virtual and inverted image. இதில் வந்து உண்மையான இமேஜ் ரியல் இமேஜ் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே virtual and inverted image தெரியும். ஸோ these are the 2 important magnifications, one on objective lens primary magnifications and second one is eyepiece lens அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் மேக்னிஃபிகேஷன்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன சொன்னேன். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் என்ன சொன்னேன் உங்களுக்கு. மைக்ரோஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் வாட் சிஸ்டம், லென்ஸ் சிஸ்டம், விச் பேசிக்லி ரிலைஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும், மேக்னிஃபிகேஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷார்ப் இமேஜ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். We can use for various aspects of cells to find out the various aspects of cells by using different specimens. Okay,
plant specimens. Thank you.